ஒரு சிறை ஆக்ஷனர், ஒரு உயிர் பிழைப்பு கதை, ஒரு கேங்ஸ்டர் கதை மற்றும் ஒரு சமூக நாடகம். அறிமுக சித்தார்த் விஸ்வநாத்தின் லட்சிய திரைப்படம் அதன் அவசரமான கதை சொல்லல் மூலம் ஏமாற்றமடைகிறது. சமீபத்திய ஆர்.ஜே. பாலாஜி நடித்த சொர்க்கவாசல் திரைப்படத்தில் சிறைச்சாலையை நரகத்திற்கு ஒப்பிடும் ஒரு ஒப்பீடு எனக்கு ஒரு பிரபலமான மேற்கோளை நினைவூட்டியது. ஒரு சமூகத்தின் நாகரிகத்தின் அளவை அதன் சிறைகளுக்குள் நுழைவதன் மூலம் தீர்மானிக்க முடியும். அறிமுக இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத்தின் உன்னிப்பாக எழுதப்பட்ட மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குற்ற நாடகம் இந்த மேற்கோள் பேசும் இருத்தலியல், தார்மீக மற்றும் சமூக நிலைமைகளின் மருத்துவ ஆய்வாக இருக்க விரும்புகிறது. இருப்பினும் மேற்கோளை படம் எனக்கு நினைவூட்டியதால் அது என்னை அதன் பின்னால் உள்ள ஆசிரியரை கூகுளுக்கு தள்ளவில்லை அல்லது படம் தெளிக்கப்பட்ட ஞானத்தின் எந்த கூறுகளையும் மீண்டும் சிந்திக்கவில்லை. அந்த அலட்சிய உணர்வு எவ்வளவு திறமையற்ற முறையில் சொர்க்கவாசல் தன் லட்சிய நோக்கங்களை அடைகிறது என்பதை சுருக்கமாக கூறுகிறது. ஏராளமான கதாபாத்திரங்கள் நிறைந்த சித்தார்த்தின் நீண்ட சிறை கதை, சென்னை மத்திய சிறைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள கட்டபொம்மன், கருணாஸ் உடன் தொடங்குகிறது. இந்த உலகில் அனைவரும் எடுக்க வேண்டிய 2 மோசமான முடிவுகளைப் பற்றி பேசுகிறது. நீங்கள் ஒன்று சக்கரவர்த்தியாகுங்கள் நரகத்தின், அல்லது நீங்கள் சொர்க்கத்தில் ஒரு கைக்கூலியாக மண்டியிடுகிறீர்கள். இந்த உணர்வு ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இயக்கும் தார்மீக திசைகாட்டியாகிறது. சொர்க்கவாசல், சொர்க்கவாசல் என்று சரியாக தலைப்பிடப்பட்டிருக்கும் இப்படம், நரகமும் சொர்க்கமும் ஒன்றாக இருக்கும் உலகில் நரகத்திலிருந்து வெளியேறவும் அல்லது உறுதியான முஷ்டியால் அதை ஆளவும் அல்லது முழங்கால்களை வளைக்கவும் விரும்பும் சீரழிந்த ஆன்மாக்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது. சொர்க்கத்தின் கடவுள்கள் அல்லது தங்களை கடவுள்களாக காட்டிக்கொள்கின்றனர். இது ஒரு சிறை ஆக்ஷனர், ஒரு உயிர் பிழைப்பு கதை, ஒரு கேங்ஸ்டர் கதை மற்றும் ஒரு சமூக நாடகத்தின் தலையாய கலவையாகும். கதை 2000ஆம் ஆண்டு தொடங்குகிறது. எரிச்சலூட்டும் நாள்பட்ட அமிலத்தன்மை பிரச்சினை உள்ள அதிகாரியான இஸ்மாயில், நாட்டை போன்ற ஒரு நடிகரை கேமியோவில் நடிக்க வைக்க உங்களுக்கு சில அடையாளம் காணக்கூடிய குணாதிசயங்கள் தேவை என்று தோன்றுகிறது. பிரபலமற்ற 1999 மெட்ராஸ் மத்திய சிறை கலவரம் பற்றிய ஒரு சிக்கலான விசாரணைக்கு அவர் பணிக்கப்பட்டார். ஒரு இரக்கமற்ற கும்பலின் மரணத்தைத் தொடர்ந்து ஒரு இரத்தக்களரி. இங்கே சிகாமணி ஏ.கே. சிகா, செல்வராகவன். அரசியல் சூழ்ச்சிகளுக்கு இரையாகிய சிகா, தனது வலது கையான டைகர் மணியின் உதவியுடன் சிறையை எப்படி தனது ராஜ்யமாக்கினார் என்பதை கட்டபொம்மன் இஸ்மாயிலுக்கு எடுத்துச் செல்கிறார். ஆனால் அவரது தார்மீக திசைகாட்டிகளுக்கு நன்றி, நல்லொழுக்கத்தில் நம்பிக்கை கொண்ட இலங்கை கைதியான சீலன், ஆசிரியர் ஷோபாசக்தி மற்றும் கிறிஸ்தவ கடவுளின் வழியில் சீகாவை தள்ளும் ஆப்பிரிக்க அமெரிக்க கைதியான கிட்டத்தட்ட அடையாளம் காண முடியாதவர், ஒரு பொறுப்பற்ற அகங்காரவாதி சிறையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அதன் விதி பார்த்திபன் என்ற மர்ம இளைஞனின் நுழைவுடன் என்றென்றும் மாறுகிறது. பார்த்தி, பாலாஜி, அவரது மிகவும் புனிதமான தன்னம்பிக்கையுடன் இன்னும் ஒரு கீழடுத்தர வர்க்க மனிதர், அவரது உள்ளூர் உணவு கூட்டு, அவரது வருங்கால மனைவி ரேவதி, சானியா ஐயப்பன் மற்றும் அவரது யானைக்கால் நோயால் பாதிக்கப்பட்ட தாய் ஆகியோரைச் சுற்றியே உலகம் சுழல்கிறது. விதியின் இக்கட்டான திருப்பத்தில் சிகாவில் இருந்து விடுபட பணிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி சண்முகம் கொலையில் குற்றவாளியாக பார்த்தி சிறையில் அடைக்கப்படுகிறார். பார்த்தி தன் பெயரை அழித்துவிட்டு சிறையிலிருந்து தப்பிக்கிறாரா? அவருக்கும் கலவரத்திற்கும் என்ன சம்பந்தம்? தனது இடத்தைக் காட்ட எஸ்பியின் இழிவான முயற்சிகளை சிகா எவ்வாறு எதிர்கொள்கிறார்? விடை காண வேண்டிய பல கேள்விகளில் இவை சில. எழுத்தாளர்கள் அஸ்வின் ரவிச்சந்திரன் மற்றும் தமிழ் பிரபா ஆகியோரின் உதவியுடன் சித்தார்த் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் உரிய முக்கியத்துவத்தை கொடுக்க முயற்சிப்பது மற்றும் நாடகத்தில் ஒரு சீரான சுருதியை எவ்வாறு பராமரிக்கிறார் என்பது சுவாரஸ்யமாக உள்ளது. இந்த உலகத்தில் உங்கள் மூழ்குவதை உடைக்கும் ஒரு வரிசை இல்லை, மேலும் சித்தார்த் தனது முதல் இயக்கத்தில் எவ்வளவு நம்பிக்கையுடன் இருக்கிறார் என்பதில் தகுதி உள்ளது.
ஒவ்வொரு நடிகரும் குறைக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் டிஓபி இளவரசர் ஆண்டர்சன் அவர்களின் உதவியற்று முகங்களை பல இறுக்கமான நெருக்கமான காட்சிகளில் படம் பிடிக்கிறார். காட்சித் துணியில் சீரான தன்மை உள்ளது. மேலும் சிறையின் தயாரிப்பு வடிவமைப்பு சில காட்சிகளில் உயிர்ப்பிக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மீறி படம் முழுவதுமாக தள்ளாடி ஓடுகிறது. முதன்மையாக சித்தார்த் இந்த நேரத்திலும் இடத்திலும் அவர் சொல்ல விரும்பும் அனைத்தையும் பொருத்துவதற்கு போராடுகிறார். மேலும் எல்லாமே அவசரமாக உணர்கிறது. ஸ்கிரிப்ட் அவ்வப்போது வெளிவர விரும்புகிறது மற்றும் சொட்டு ஓட்டத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் விளைவு வெறுமனே இல்லை. திரைக்கதை அமைக்கும் பிரம்மாண்டமான தருணங்கள் எதுவும் மறக்க முடியாதவை. மீண்டும் பார்பி சிகாவை சந்திக்கும் முஷ்டி சண்டை காட்சி. சிகாவிற்கு இயேசு உருவமாக கென்ட்ரிக்கை நிறுவ இயக்குனர் எப்படி விரும்புகிறார் என்பது ஒரு நல்ல உதாரணம். அவர் அதற்கு சிறிது நேரம் ஒதுக்குகிறார். எனவே அவர் அதை நியாயமான முறையில் ஒரே ஒரு காட்சியில் மூடிவிடுகிறார். ஆனால் அந்த காட்சிதான் புத்பாதி பயனுள்ளதாக இருக்கும். சொர்க்கவாசலில் கதாநாயகனின் உந்துதல் என்ன? அவர் குற்றச்சாட்டுகளில் இருந்து தன்னை துடைத்துக் கொண்டு தனது தாய் மற்றும் வருங்கால மனைவியுடன் திரும்ப வேண்டும். இருப்பினும் உலகைக் கட்டியெழுப்புவதில் உள்ள ஈடுபாடுகள் மற்றும் பல நபர்களுக்கிடையோன இயக்கவியல் ஆகியவை பார்தியை வெறும் எதிர்வினை கருவியாக மாற்றுகின்றன. விதி, ஈகோ காயங்கள் அல்லது பவர் பிளே ஆகியவற்றின் காரணமாக சக்கரத்தில் ஒரு கோடு அதிகமாக நகரும். கதாநாயகனுக்கு இதுதான் நிலை என்றால், எதிரிகள் கூட அவர்கள் அமைக்கப்பட்டுள்ளதைப் போல பாதி அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் முட்டாள்தனமான செயல்களை மட்டுமே செய்து முடிப்பார்கள். ரங்கு, மவுரிஷ் என்ற கைதிக்கான வளைவுடன் பாலின வினோதங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகளை படம் எப்படி நிலைநிறுத்துகிறது என்பது பாராட்டத்தக்கது. வலுவான உரையாடல்கள் மற்றும் கவிதை நீதிக்கான தேடல் உள்ளது. ஆனால் ஒரு படத்தில் மிகவும் நெரிசல் மற்றும் அவசரம், ரங்குவும் மறைந்துவிடுமோ என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். ஒரு கட்டத்திற்குப் பிறகு நீங்கள் படத்திலிருந்து மிகவும் விலகிவிட்டீர்கள். இந்த விளையாட்டின் துணுக்குகள் எவ்வாறு நகர்த்தப்படுகின்றன மற்றும் இயக்குநர்கள் இந்த நபர்களைப் பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக அதை எவ்வாறு ஒன்றாக இழுக்கிறார் என்பதில் அதிக ஆர்வம் காட்டுகிறீர்கள். இறுதியில் சொர்க்கவாசல் ஒரு சில செழிப்பான காட்சிகளைக் கொண்டு ஒருங்கிணைந்து திரைக்கதையாக உணரவில்லை. இறுக்கமான கதைக்களம் மற்றும் இந்த கிளாஸ்ட்ரோபோபிக் சிறைச்சாலையின் கதாபாத்திரங்களுக்கு சுவாசிக்கக்கூடிய சில இடங்களின் சாத்தியத்தை மட்டுமே நீங்கள் காண்கிறீர்கள்.